ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, எனக்கு டீட்டெயில்டாக வீடியோ போடுங்க, நீங்கள் ஷார்ட்ஸில் போட்டது எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு கப்புள்ஸ் பிரேஸ்லெட்டுன்னு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட்னு சொல்லலாம். அந்த மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணுறேங்க. பீட்ஸ் எல்லாமே கொறுத்துக்கலாங்க. நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் செய்ய போகிறேன். பீட்ஸ் எல்லாம் கொறுத்தாச்சுங்க. நம்ம நாட் போடலாம். நாட் போடுறது எப்படின்னா, நார்மலாக ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணி நம்ம நாட் போடுவோம். இதில் என்னென்னா, நம்ம 2 தடவை உள்ளே விட்டு எடுக்கணுங்க. அதே மாதிரி 2 டைமுமே பண்ணணும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம 2 டைமுமே உள்ளே விட்டு எடுக்கணுங்க. அப்படி எடுத்து நல்லா இறுக்கி முடிச்சு போட்டுட்டிங்கன்னா நமக்கு பிரேஸ்லெட் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்கிற எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணிவிட்டு, நான் எப்படி கொஞ்சம் லைட்டாக இழுத்து அந்த பீட் அதுக்குள்ளே தள்ளுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாட்டை உள்ளே தள்ளிட்டோன்னா நாட் வெளியே தெரியாது. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பிரேஸ்லெட்டில் வந்து நான் சாம் போட போகிறேன். அந்த மேக்னெட் சாம் சொன்னேன் இல்லைங்க, அந்த மேக்னெட் சாம் தான் போட போகிறேன். இதுக்கு நான் வந்து சில்வர் கலரில் ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேங்க. அந்த ஜம்ப்ரிங்கை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஹார்ட்டோட பாதி போர்ஷனை உள்ளே மாட்டிட்டு இந்த மாதிரி நம்ம பிரேஸ்லெட்டை வச்சு டைட் பண்ணிடணுங்க. நான் அந்த நோஸ் பிளேயரை வச்சு டைட் பண்ணுறேன், அதே மாதிரி நீங்களும் டைட் பண்ணிடுங்க. அந்த சாம் கலண்டு கீழே விழாத அளவுக்கு நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம்னா பிரேஸ்லெட் ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி தாங்க இன்னொரு பாதி ஹார்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை இன்னொரு பிரேஸ்லெட்டில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் ரெடி ஆயிருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட்னால் ஒன்றும் இல்லைங்க, இப்போது 2 கலரில் பீடு எடுக்கணும். அதில் வந்து ஆல்டர்னேட்டாக ஒரு கலர் பீடு மட்டும் ஆல்டர்னேட் ஆகணுங்க. இப்போ நான் பிளாக்கில் வந்து ஒரே ஒரு ஒயிட் போட்டிருக்கேன், ஒயிட் கலர் பீடில் ஒரே ஒரு பிளாக் போட்டிருக்கேன். இது தாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட். நான் பிரேஸ்லெட் மேக்கிங் மெட்டீரியல்ஸும் சேல் பண்ணிகிட்ருக்கேங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஷாம்ஸும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஹார்ட்ஸும் வச்சுருக்கேன், மேக்னெட்டிக் ஹேண்ட்ஸும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் மேக் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கப்புள்ஸ் பிரேஸ்லெட் செய்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லைங்க, என்கிட்ட பேங்கிள் மேக்கிங் மெட்டீரியல்ஸு, குந்தன்ஸு, அப்புறம் வந்து பேக்கிங் மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி எல்லாமே நான் வச்சுருக்கேன். நாங்கள் ரீசெல்லர்ஸுக்காக குரூப்பும் வச்சுருக்கோங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரீசெல்லராக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 வீக் வந்து நாங்கள் செம ஆஃபர் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், சூப்பரான ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது இதே மாதிரி பிரேஸ்லெட் ரெடி பண்ணி தரணுமா, ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.